இந்தியா உறைந்தது, பகல்காம் அழுத்தியது, வீணானது புனிதமான ஹனிமூன் பயணம், மதம் பார்த்துதான் கொன்றார்களா? மனதை உருக்கும் ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை அரசியல் சாதனமாக பயன்படுத்தும் ஒரு கட்சி. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் நாடெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 27 அப்பாவி உயிர்கள், அந்த கணக்கில் அழிந்த கனவுகள். அது ஒரு பயங்கர கொடூரம் மட்டுமல்ல, அதே நேரத்தில் சாதி, மதம், அரசியல் என எல்லா கோணங்களிலும் கேள்விக்குறிகளை எழுப்பும் ஒரு நிகழ்வு. இந்த சோக சம்பவத்தையும் அரசியல் வாசனையோடு கரைக்க முயற்சிக்கும் முயற்சிகள் பொதுமக்கள் மனதில் கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த செய்தியை பற்றின முழுமையான பின்னணியையும் அதில் மறைந்துள்ள உண்மைகளை பற்றியுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தளத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலில் 27 பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் திருமணமான 7 நாட்களே ஆன நிலையில் ஹனிமூனுக்காக வந்த கடற்படை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். தனது கணவரின் முன்பு மனைவி அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை கிப்லி இமேஜாக சத்தீஸ்கர் பாஜக சார்பில் எக்ஸ் தள பதிவில் பதிவிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த பதிவில் அவர்கள் சாதியை பற்றி கேட்கவில்லை என்று பதிவிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபிஸ் சித்தின் லிஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இராணுவ உடை அணிந்து இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகளின் பெயர்களை கேட்டு இந்துவா என்பதை உறுதி செய்துவிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், மதம் பார்த்து மட்டுமே பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டதாக ஒரு பக்கம் கூறப்பட்டு வரும் நிலையில் முஸ்லிம் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த தாக்குதலில் கொல்லப்படவில்லை. இதில் ஆண்கள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் இந்திய கடற்படை அதிகாரி வினய் நர்வால் என்பவரும் பலியாகியுள்ளார். 26 வயதான வினய்க்கு கடந்த 7 நாட்களுக்கு முன்புதான் ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்னர் ஜம்மு காஷ்மீருக்கு தனது மனைவியுடன் வந்த இடத்தில் அவர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது கணவரின் சடலத்தின் முன்பு அவர் மனைவி எந்த ஒரு சலனமுமின்றி அமைதியாக அமர்ந்திருக்கும் படம் காண்போரின் இதை கணக்க செய்துள்ளது. அவரது மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும், அவர் என்ன நினைத்து கொண்டிருப்பார், எத்தனை கனவுகளுடன் தனது கணவரை கடம் பிரித்திருப்பார் என்ற கேள்வியும் எழுந்து வருகின்றனர். இந்த நிலையில் சத்தீஸ்கர் பாஜக சார்பில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வாலின் அருகே மனைவி அமர்ந்திருக்கும் அந்த படத்தை எக்ஸ் தள பக்கத்தில் கிப்லி இமேஜாக பதிவிட்டுள்ளனர். மேலும் அந்த பதிவில், நான் சாதியை பற்றி கேட்கவில்லை, மதத்தை பற்றி கேட்டேன், எனக்கு அது நினைவில் இருக்கும் என பதிவிட்டுள்ளது. இந்த பதிவிற்கு பாஜக RSS ஆதரவாளர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இதை வைத்து கூட அரசியல் ஆதாயம் தேடுவதா என்று பாஜகவுக்கு நெட்டிசன்கள் கண்டனம் எழுத்து வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சம்பவத்திற்கு ஒப்பிட்டு பாஜகவினர் அரசியல் ஆதாயம் காண்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் RSS, சங் பரிவார், பாஜகவினர் உள்ளிட்டோர் சாதிவாரி கணக்கெடுப்பை புறக்கணிக்கும் வகையில் தனிப்பட்ட சாதியை கேட்டு அவர்கள் கொள்ளவில்லை. நீ தமிழனா, தெலுங்கனா, கன்னடனா என மொழியை கேட்டுக்கொள்ளவில்லை. பாஜகவா, காங்கிரஸா, திமுகவா என கேட்டுக்கொள்ளவில்லை. நீ இந்துவா என பெயரை கேட்டு மட்டுமே உறுதி செய்து கொண்டுள்ளனர். இந்துக்கள் இனியாவது விழுத்து கொள்வோம் என கூறி ஒரு பக்கம் சமூக வலைதளத்தில் பதிவுகள் இட்டு வருகின்றனர். இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் சம உரிமை, பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை கொண்டு வந்து சட்டங்கள் இயற்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சியினர் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர். அரசமைப்பு சட்டம் 246 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசின் பட்டியலில் உள்ளது. மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொண்டு அந்த புள்ளி விவரங்களில் அடிப்படையில் மாநில அரசு மேற்கொள்ளும் பணிகளுக்கே சட்டப்படியான பாதுகாப்பு இருக்கும்.
மாநில அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சட்டங்களை இயற்றினால் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளதால் மத்திய அரசே இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நிர்வாக ரீதியாக சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பை நடத்துவது மிகவும் கடினமானது என்று மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை வைத்து மொழி ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ தாக்குதல் சம்பவங்கள் நடத்தப்படுவதில்லை, மத ரீதியாகவோ தாக்குதல் சம்பவங்கள் நடத்தப்படுகின்றன என்று சாதிவாரி கணக்கெடுப்பை புறக்கணிக்கும் வகையில் பாஜகவினர் அரசியல் ஆதாயம் காண்பது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பயங்கரவாத தாக்குதலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையே மதத்தை வைத்து பாஜகவினர் பதிவிட்டு வரும் பதிவுகள் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் பாஜகவில் இந்த பதிவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் கண்டனம் தெரிவித்து பல இடப்பட்டு வந்தன. இதைத் தொடர்ந்து அந்த எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.